ஹலோ ஃப்ரெண்ட்ஸுங்களா, இங்கே பாருங்கள், கீரை கடைய போகிறோம். கொல்லுவெளி கீரை இன்றைக்கி பறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தாலும் அந்த கீரைங்க பாருங்கள். இது வந்து குப்பைக்கீரைன்னு சொல்லுவாங்க. அங்கே பாருங்கள், குப்பைக்கீரை. இது வந்து குப்பைக்கீரை. இது வந்து சக்தி வெட்டைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது இன்னொரு கீரை இருக்கு பாருங்கள். இது வந்து சாட்டின கீரைன்னு சொல்லுவாங்க. பாருங்க எப்படி அழகாக நல்லா இருக்கு பாருங்க. இலை சிவப்பு கலரில் கீத்தா கோடு கோடாக இருக்கு பாருங்க. அது கிளையாது பாருங்க, நல்லா இருக்கு பாருங்க கிளை. அந்த கிளைக்கீரை பாருங்க. இது எல்லாத்தையும் சேர்ந்து இப்போ கடைய போகிறேன். அது எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். புளி, பூண்டு, தக்காளி, புளி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒன்றா தான் வேக வைக்கணும், தனித்தனியாக போடக்கூடாது. ஒன்றா வச்சு வேக வச்சு போடணும். அதுக்கு தேவையான அளவு தண்ணி திட்டமாக ஊற்றிக்கலாம். கனமாக தண்ணி ஊற்றக்கூடாது, அது அலசுற தண்ணி இருக்கும். இதை நல்லா கீரையை வந்து நல்லா அலசி எடுத்துக்கணும். ஒரு 4-5 தடவை சேர்ந்து நல்லா மண் இருக்கும் நிறைய. ஏன்னா அது வயல்வெளிலேருந்து பிடுங்கிறது மண் இருக்கும். அதனால் நல்லா போட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும். இப்போ அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பு பற்ற வைக்கலாம். இது வந்து சட்டியில் தான் போடணும்னு இல்லை, குண்டான்லையும் போடலாம். ஆனால் கடையிறதுக்கு வந்து சட்டியில் தான் போட்டு கடையணும். வேக வச்சு குண்டானில் போட்டு சட்டியில் போட்டு கடைஞ்சால் தான் நல்லா மையம். அதுவும் கொத்து சட்டியில் தான் போட்டு கடையணும், அப்போ தான் நல்லா மையம். நீங்கள் வந்து டவுன் ஏரியாவில் இருக்கிறவங்களாம் குண்டானில் போட்டு வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம், அது கடையிறதுக்கு மையாது. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கீரை நல்லா குழஞ்சி வந்துருக்கு பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. இந்த அளவுக்கு வெந்த உடனே எடுத்து இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கடையணும். நல்லா வடிகட்டிக்கலாம். நல்லா வடிகட்டிக்கலாம். இங்கே பாருங்க, தண்ணிலாம் வடிகட்டி வச்சு பாருங்க. இந்த அளவுக்கு இருக்கு.